பிஜேபியில ஓபிஎஸ் டிடிவி பத்தி இன்னும் ஏன் ரொம்ப லேட் பண்ணிட்டே இருக்காங்க? அது வந்து அவங்க டிடிவி ஓபிஎஸோட சுயமரியாதைக்கு விட்ட சவால் மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா இவங்க போய் அவர் கதவை தட்டிகிட்டே இருக்காங்க. அவங்க வந்து எடப்பாடிக்காக வெயிட் பண்ணிட்டு இவங்க வந்து அவமானப்படுத்துறாங்க. ஆக்சுவலா இவங்க வந்து ஒண்ணு சுயமரியாதை இருந்தா இவங்க என்ன பண்ணணும், ஒண்ணு மோடி வரும்போதும் போகும்போதும் ஓபிஎஸ் வரவேற்கிறாரு, வழி அனுப்புறாரு. பாஜக மீண்டும் மோடி தான் முதல்வர் ஆகணும்னு சொல்றாரு. நீங்க மோடி மீண்டும் பிரதமர் ஆகணும்னு சொல்ற எல்லாருமே வந்து கூட்டணியில சேரலாம்னு பாஜக கதவை திறந்திருக்கிறப்போ மோடி பிரதமராக வேண்டும் என்று சொல்லிற ஓபிஎஸ், உங்க கூட 2017 உடன் இருக்கிற ஓபிஎஸ், இணக்கமா இருக்கிற ஓபிஎஸ், அவரை நீங்க ஏத்துக்காத, நீங்க அவரை அலட்சியப்படுத்தினீங்கன்னா ஒண்ணு நீங்க அவரை வந்து எடப்பாடிக்காக ஒதுக்குறீங்க, இல்ல ஓபிஎஸ் நீங்க சொல்லிருக்கலாம் ஒருவேளை நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நாங்க எடப்பாடி விஷயத்தை முடிச்சுட்டு உங்களை கவனிக்கிறோம்னு சொல்லிருக்கலாம். இதர் திஸ் ஆர் தட் நடந்திருக்கணும் ஆக்சுவலா. பட் ஆனா அடிப்படையில வந்து இந்த அதிமுகவோட கூட்டணி சார் விஷயத்துல கிருஷ்ணசாமி கூட இன்னும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணலன்னு பார்க்கணும். அவருக்கு வந்து தொகுதிகள் பிரச்சனையா இருக்கு. அவர் ராமநாதபுரம், தூத்துக்குடி அண்ட் இது தென்காசி கேட்கிறாரு. அதனால தென்காசியை பொறுத்த மட்டும் வேண்டாம், நீங்க ரொம்ப டஃபா இருக்கும் உங்களுக்கு. அங்க வந்து இந்த இவர் ஜோகோவோட ஓனர் இருக்காருல்ல, ஜோகோ வேம்பு, அவருடைய போட்டி போடுறாங்க ஆக்சுவலா. சாமியா அவரை தயார் பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு பாஜக. அதனால உங்களுக்கு அவர் நிறைய பணம் செலவழிப்பார், நீங்க அங்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி தென்காசியை மட்டும் விட்டுருங்கன்ற மாதிரி கிருஷ்ணசாமி கிட்ட சொல்லிருக்காங்க போல் இருக்கு. இல்லைங்க, தென்காசி எங்களுக்கு நான் 98 இங்க போட்டி போட்டுட்டு இருக்கேன். ஆனா விண்வெளியை தவிர லாஸ்ட் டைம் உங்களோட போட்டி போட்ட போது 3,50,000 ஓட்டு வாங்கினேன். அதனால இந்த வாட்டி எனக்கு அவரு ஜோகோ பெரிய பணக்காரா இருக்கலாம், அவங்க ஆளுங்க பெரிய பணக்காரா இருக்கலாம், பட் ஆனா மக்கள் வந்து எனக்கு ஆதரவு கொடுப்பாங்க. மைனாரிட்டிஸ் இந்த வாட்டி ஒரு 70,000-80,000 தேவேந்திர குல வேளாளர்கள் கிறிஸ்டியனா மாறிட்டாங்க. அவங்க ஓட்டு இந்த வாட்டி எனக்கு கிடைக்கும் எனக்கு. அதனால அவங்க டெஃபினட்டா நின்னா வின் பண்ணுவேன். அதனால தென்காசி எனக்கு கொடுங்கன்னு கிருஷ்ணசாமி வலியுறுத்தி கேட்கிறார் ஏடிஎம் கிட்ட. ஏடிஎம்கே அதுக்கு பிடி கொடுக்குற மாதிரி தெரியல. தூத்துக்குடி எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு தொகுதி எடுத்துக்கோங்க, ராமநாதபுரம் கூட கொடுக்க மாட்டோன்றாங்க. குறைஞ்சபட்சம் 2 தொகுதியிலாம் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி செட்டில் ஆவார்னு நினைக்கிறேன். அதனால அதுவும் கொஞ்சம் இழுபறியில தான் இருக்கு. அதனால இந்த நீங்க சொல்ற மாதிரி கதிரவனோ அல்லது வந்து இந்த புரட்சி பாரதமோ இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட வந்து கூட்டணியில உண்டு பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ரெண்டாவது வந்து தேமுதிக வந்திருக்குன்னா அவங்க ராஜ்யசபால ரொம்ப குறியா இருக்காங்க. பாமக வந்து டாக்டர் ராமதாஸ் இன்னைக்கு வரதா சொன்னாங்க, அது கூட அவர் வரலன்றாங்க. ஸோ அந்த இதுவும் வந்து இந்த தேமுதிக பாமக 2 பேருமே பாஜக மேலிடத்தோட நேரடி கான்டாக்ட்ல இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அதனால அந்த தரப்புல கேட்டா, பாமக தரப்புல கேட்டா ஒன்னும் பெரிய அளவுக்கு எல்லாம் பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் அதிமுக தரப்புல வந்து தாங்கள் ஏதோ ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைக்கிற மாதிரியான ஒரு செய்தியை பரப்புறதுக்காக இது போன்ற செய்திகளை வந்து பரப்பி விடுறாங்கன்றத பாமக தரப்புல இருந்தும் சொல்றாங்க, தேமுதிக தரப்புல இருந்தும் சொல்றாங்க. ஒரு சாதாரண பேச்சுவார்த்தையே ஒரு பெரிய ஒரு முன்னேற்றமா காமிக்கிறாங்க. அவங்க பாஜகவை தடுப்படிக்கிறதுக்காகவோ வெறுப்பேற்றதுக்காகவோ இந்த மாதிரி விஷயங்களை செய்யறாங்களோ அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதனால அதிமுக கூட்டணி வந்து இன்னைக்கு வந்து எதுவும் தேமுதிக அல்லது பாமக எதுவும் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது வந்து அது அப்படியே இழுத்துட்டு போய் இந்த தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த கடைசி கட்டத்துல பாஜக என்ன மாதிரியான காய்களை நகர்த்துறாங்களோ அதை ஒட்டிதான் இந்த 2 கட்சிகளும் தங்களுடைய முடிவை எடுப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து. சார், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை என்ன இவ்வளவு லேட் பண்றதுக்கு காரணம்? ஏன்னா இவங்க 2 பேருமே ஓரளவு ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க தரப்புல இன்னும் இந்த புதிய நீதி கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், இது போன்ற சிறிய கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் மட்டுமே பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு பெரிய கட்சிகளை அவங்க இன்னும் டச் பண்ணவே இல்லையே சார் பிஜேபி. அதுக்கு என்ன சார் பின்னணியா இருக்கும்? பெரிய கட்சிகள் வந்து அவங்க கூட இருந்த கட்சிகள் இந்த 2 பேரோட அதிமுக பாஜக 2 பேரோட இருந்த கட்சிகள் பாஜக விரும்பின வந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா அதிமுகவுடைய பலம் பொருந்திய அதிகாரம் மிக்க பணபலம் மிக்க ஒரு கட்சியா பாஜக இருக்கு நீங்க ஆல் இந்தியால. அவங்க தங்கள் கூட்டணியை பலமாக்கிறதுக்கான விஷயத்தை கவனிப்பாங்களே தவிர அவங்க வந்து தங்களோடு இருந்த கட்சிகளை வந்து அதிமுக இழுக்கிற விஷயங்களை வந்து வெறும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்பது கருத்து. அதனால பாஜக வந்து இன்னும் தமிழ்நாட்டு விஷயத்துல இன்னும் சீரியஸா இருங்க. ஏன்னா அவங்களுக்கு மகாராஷ்டிரால கூட்டணி செட்டில் ஆகல, பீகார்ல இன்னும் அவங்களுக்கு கூட்டணி செட்டில் ஆகல, ஆந்திரால இன்னும் அவங்களுக்கு கூட்டணி செட்டில் ஆகல. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இங்க விட அங்க வந்து அவங்களுக்கு வின் பண்ற சான்ஸ் அதிகமா இருக்கு மகாராஷ்டிராலையும் பீகார்லயும். அங்க வந்து அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறதுனால அங்கேயே இன்னும் கூட்டணி செட்டில் ஆகாத இருக்கிறதுனால தமிழ்நாட்டை வந்து கடைசி பிரியாரிட்டியா தான் வச்சிருக்காங்க. அதனால இங்க வந்து கவனம் செலுத்தும் போது எடப்பாடி எப்படி டீல் பண்றது, ஓபிஎஸ் எப்படி டீல் பண்றது, தேமுதிக பாமக எப்படி டீல் பண்றதுன்றது விஷயத்த இப்ப நிர்மலா சீதாராமன் கையில கொடுத்திருக்காங்க. அவங்க பியூஷ் கோயலும் நிர்மலா சீதாராமனும் பேசிட்டு இருக்காங்க. சோ அல்டிமேட்டா கடைசி கட்டத்துல அமித்ஷா உள்ள வரும்பொழுது அது எடப்பாடி ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தானோ இல்ல உண்மையிலேயே அவர் விட்டு போறது, பாஜக விட்டு போறது உறுதியா இருந்தா அந்த சமயத்தில் அவர் முடிவெடுக்கும் போது அவர் விட்டு போறது உறுதியானால் ஓபிஎஸ்சியும் சிடிவியும் சேர்த்துப்பாங்க. இல்ல அவர் வரதா இருந்தா ஒரு கண்டிஷனோட வருவாரு. ஓபிஎஸ்சியும் சிடிவியும் வந்து அவங்க சேர்த்துனா நான் வரமாட்டேன்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு உறுதியான முடிவு எடுப்பாரான்றது பாஜக அழுத்தம் கொடுக்கும் போது தான் நமக்கு தெரிய வரும். அந்த பாஜக அழுத்தம் கொடுக்குற விஷயம் இன்னும் 2-3 நாள் ஆகலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து
மற்ற முக்கியமான மாநிலங்கள்ல கூட்டணியே முடிக்காத இருக்கு. கூட்டணி அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. இவங்க பாஜக கூட்டணி மகாராஷ்டிரால பெரிய பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி பீகார்ல நிதிஷ்குமார் பெரிய பிரச்சனையை சந்திக்குது. அதனால அவங்க இன்னும் தமிழ்நாட்டு மேல கவனம் செலுத்தல. அதனாலதான் பாஜகவோட அந்த அவங்க நினைச்ச மாதிரி எல்லோரையும் அரவணைத்து ஒரு ஒரு உறுதியான கூட்டணி, வலிமையான கூட்டணின்ற அவங்க எண்ணம் அந்த அந்த செயல் வடிவம் பெறுவதற்கான காலதாமதமே என்ன அவங்க வெளி மாநிலங்கள்ல கவனம் செலுத்துறதுனாலதான் இது நடக்குது.